வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் வானொலியின் 28வது அகவையின்று யாழ் கலையகத்தில் சிறப்பு நிகழ்வுகள். தலையிருக்க வாளாடக்கூடாது, கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரித்த CVK சிவஞானம். சீன இலங்கை இடையே முக்கிய ஒப்பந்தங்கள், பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் அதிரடி கைதுகள், அச்சத்தில் ஊழல் அரசியல்வாதிகள். சித்தாராமையாவை பதவி விலக கோரி போராட்டம், உத்தரப்பிரதேச முதல்வர் பதவி விலகினாரா எனவும் கேள்வி. இனி விரிவான செய்திகள். ஐபிசி தமிழ் குடும்பத்தின் மூத்த ஊடக பரப்பான ஐபிசி தமிழ் வானொலி இன்று தனது 28வது அகவையை நிறைவு செய்து புதிய ஆண்டில் நுழைந்துள்ள நிலையில் அதற்குரிய வாழ்த்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. ஈழத்தமிழினத்தின் அபிலாசைகளை காற்றலையில் காவிச் சென்று பயணிக்கும் ஐபிசி தமிழ் வானொலி வரலாற்று தடத்தில் இன்னொரு அகவை பிறந்துள்ள நிலையில் இன்றைய நாளில் எமது ஜாழ் கலையகத்தில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். நிகழ்வில் ஐபிசி தமிழ் குடும்பத்தின் ஜாழ் கலையக முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜன் தியாகராஜன், முகாமையாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இதோடு நேரடியாக பயணிக்கும் வானொலி பிரிவில் பயணிக்கும் உங்களுக்கும், உங்களோடு இணைந்த ஐபிசி தமிழில் பயணிக்கும் ஏனைய பிரிவுகளில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கும் இந்த வானொலியின் அடையாளம் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஐபிசி தமிழ் என்னோட முதலில் நினைவுக்கு வரும் உன்னதமான இந்த பயணத்தில் உங்களுடைய நடத்தி செல்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் தலையிருக்க வாள் ஆடக்கூடாது என அந்த கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரித்துள்ளார். கட்சிக்குள் இருப்பவர்களால் தொடர்ந்தும் தாக்கப்படுவதாகவும், நீதிமன்றம் சென்றாலும் அதனை வெல்லும் வழி தனக்கு தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கான தமிழரசு கட்சிக்காரி, ஒழுங்கான நியாயமாக சிந்திக்கிறவனும் விமர்சிக்கிறேன். கடைசியாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசு அதிகாரி எனக்கு ஒரு செய்தி அனுப்புவோம். ஐயா, நீங்கள் செல்லுற பாதை நகர்கின்ற வழி பொருத்தமானது, அதை தொடருங்க. மிகப்பெரிய விளைப்பாரிய ஒரு அதிகாரி. 2 விதத்தில் நீங்களே சில பேர் சிவஞானம் செய்து அப்புறம் அங்கே துடத்திருக்கு, தொடக்கூடாது, திருட்டு துடக்கம் நினைச்சிருப்பியா? நான் போய் வந்த இடம் தான் இயக்கம் இருக்கிற காலத்திலேயே நான் போய் வந்துடுறேன். இப்போ தமிழ் தேசிய இயக்கத்துக்கு தெரியாதோ இதை லாபகமாக நான் ஒரு குண்டு மட்டும் இப்போ பகிரங்கமாக சொல்லியிருப்போம். அஜேந்திரமாக இருக்குன்னு சொல்லி வைக்கிறேன். அவனை நான் நினைக்கிறேன். அது போய் உங்களுக்கு தெரியும் தான். நான் அவரை ட்ரெயினில் பேசுகிறேன் இல்லையா, தேசியத்தோடு நிற்கிறேன்னு நான் பல இடங்களும் சொல்லியிருக்கேன். ஆனால் தம்பி, நான் தமிழரசு கட்சிக்காரன் நீயே சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, புலிகள் என்ன காங்கிரஸ்லேருந்து கேட்க சொல்லி அனுப்பின பொழுது முதல் கூட்டத்தில் நான் தமிழரசு கட்சிக்காரன் சொல்லித்தான் தேர்தல் கேட்டேன். காங்கிரஸ்காரன் சொல்லலை. சுதந்திராவளி கேட்க கையெழுத்து சொன்னார். இப்படித்தான் சொன்னார். முதல் கூட்டத்திலே நான் தமிழரசுக்காரியான்னு சொன்னேன். நான் தமிழரசுக்காரியான் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கப்படுவதில்லை. நீங்களும் இதுதான் உங்களை வலியுறுத்துவது. நீங்களும் உங்களுடைய சபையில் அதனுடைய நிர்வாகங்களை பொறுப்பெடுப்பதற்கும் அதனை சரியாக நிர்வகிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கணும் என்பதில் இறுதியாக தலை இருக்க வாழாடுற வேலையை செய்ய வேண்டாம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்லை. சில நேரம் எங்களுக்கும் பெரிய சங்கடமாக இது. இப்படி செய்ய வேண்டாம். ஒழுங்கு கட்டுப்பாட பராமரிக்கிற அதிகாரமும் தேவை இருந்தால் அது பாதிக்கப்படும். கட்சியில் ஒழுங்க மூதுறவர்கள் கட்சியில் சில பேர் சொல்கிறார்கள், அவர்களை நாங்கள் கையாளும். அவை ஒழுங்காக ஒற்றுமையாக நான் சொன்ன 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடி முழுமையாய் வீழ்வோம் என்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி நான் கொஞ்சம் கூட எடுத்தேன். என்னுடைய உள்ளத்தில் இதுவரை நான் கூட பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். கல்லறி விழுகுது, பூவில் குத்தப்படுகிறது. நண்பர்கள் தெரிந்தவர்கள் குத்துகிறார்கள்.
எனக்காக இல்லை, எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. சில குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் பென்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் சீனாவும் இலங்கையும் 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. கொழும்பில் நடைபெற்ற சீன இலங்கை கூட்டு வர்த்தக மற்றும் பொருளாதார ஆணையகத்தின் 8வது கூட்டத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. வர்த்தக பணிக்குழு ஒன்றை நிறுவுதல் மற்றும் தொழில்துறை விநியோகச் சங்கிலி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்பன தொடர்பிலேயே இந்த ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளன. சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டாவா மற்றும் இலங்கையின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொள்கலன்கள் பற்றிய விவரங்கள் அம்பலப்படுத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் ஒன்றை அளிக்கச் செல்வதற்கு முன்னர் ஊடகவியலாளரிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் 323 கொள்கலன்கள் தொடர்பிலான விவரங்கள் ஆதாரத்துடன் வெளியிடப்படும் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சாட்சியங்களின்றி தகவல்களை வெளியிடுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் ஒரு வார்த்தை தவறினால் அதனை கொண்டு எம்மை சிறையில் அடைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை விடுவித்த நபரிடம் இந்த குற்றச் செயலுக்கு தண்டனை விதிக்கப்படாதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் இதனை கேட்க வேண்டுமென தெரியாமல் கேள்விகளை கேட்டதாக தெரிவித்துள்ளார். தாம் அம்பலப்படுத்தி வரும் விடயங்களில் 6வது விடயமாக சட்டவிரோத கொள்கலன் விடுவிப்பு மற்றும் அவற்றில் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் பற்றிய விவரங்களை இன்று வெளியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கையில் மேலும் பல ஊழல் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரியவந்துள்ளது. இளைஞர்களை ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்தல் என்ற தலைப்பில் காலி சமநல மைதானத்தில் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் நடத்திய ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு 3,14,17,778 ரூபாய் பணத்தை சுற்றறிக்கைகளை மீறியும் பயனற்ற முறையிலும் செலவிட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024ஆம் ஆண்டு ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெற்றன. மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதானிகள் தெரிவின் போது ரகசிய வாக்கெடுப்பு நடைமுறைக்கு இணங்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த தெரிவுகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய உறுப்பினர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நகரப்பிதா, தவிசாளர் போன்ற பதவி தெரிவுகளின் போது பகிரங்கமாக கையுயர்த்தி மேற்கொள்ளப்படும் வாக்களிப்பு முறையை கோருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த தெரிவுகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பகிரங்கமான முறையில் கை உயர்த்தி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டுமென கட்சி உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் கட்சி தலைமையகம் அறிவித்துள்ளது. எந்தவொரு கட்சியினாலும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாத உள்ளூராட்சி மன்றங்களில் இவ்வாறு வாக்கெடுப்பு மூலம் பிரதானிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியினால் பரிந்துரை செய்யப்படும் நபர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. மக்கள் ஆணையை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார்.
மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கிய போதும் ஆகவே எதுவும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் தான்றோண்டித்தனமாக செயற்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். அதிகாரம் நிலையற்றது என்பதை மக்கள் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்த மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள் எனவும் கூறியுள்ளார். வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்ட 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் எனவும் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் பெருந்தோட்ட பகுதி இளைஞர்கள் தொழில் ரீதியாக எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான வழிகாட்டல்களை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கோரியுள்ளார். அமைப்பின் தலைவர் ஒலிவர் லியாங்குடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே செந்தில் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதார வசதி வாய்ப்பு, போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் பல்வேறு தொழில்துறைகளில் பெருந்தோட்ட இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைவர் ஒலிவர் லியாங்குடனான சந்திப்பில் எடுத்துரைத்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர்கள் பணியாற்றும் போது தொழில் ரீதியாக எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான வழிகாட்டல்களை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வழங்க வேண்டும் என்பதோடு அவர்களுடைய எதிர்கால தொழில்சார் திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச தொழிலாளர் அமைப்பிற்கு முன்வைத்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானின் கோரிக்கைக்கு ஒலிவர் லியாங் இணக்கம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தனது வீட்டு வளாகத்தில் சூட்சுமமான முறையில் கைவிடப்பட்ட சாக்கு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 31 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனேயே குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞனை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கும்பமேளாவின் போது மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதல்வர் பதவி விலகினாரா எனவும் பாஜக உத்தரப்பிரதேச முதல் மந்திரியை ஏன் பதவி விலக கோரவில்லை என்றும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சீதாராமையா கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் சீதாராமையாவை பதவி விலக கோரி கர்நாடக பாஜக தலைவர்கள் பெங்களூரில் உள்ள சட்டசபை முன்பு நடத்திய போராட்டத்துக்கு பதில் கருத்தாகவே கர்நாடக மாநில முதலமைச்சர் சீதாராமையா இவ்வாறு குறிப்பிட்டார். எந்த அரசாங்கத்தின் கீழும் இதுபோன்ற ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடக்கக்கூடாது எனவும் தனிப்பட்ட முறையில் இந்த சம்பவம் தன்னையும் அரசாங்கத்தையும் காயப்படுத்தியுள்ளது எனவும் கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் 5 காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் உளவுத்துறை தலைவரும் முதல்வரின் அரசியல் செயலாளரும் மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் இந்த சம்பவம் வருத்தமளிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு அவமானம் என்ற கேள்விக்கு இடமில்லை என குறிப்பிட்ட அவர் கும்பமேளாவின் போது மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதல்வர் ராஜினாமா செய்தாரா, பாஜக உத்தரப்பிரதேச முதல் மந்திரியை ராஜினாமா செய்ய ஏன் கோரவில்லை எனவும் கர்நாடக மாநில முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் வானொலியின் 28வது அகவை என்ற யாழ் கலையகத்தில் சிறப்பு நிகழ்வுகள். தலையிருக்க வாளாடக்கூடாது, கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரித்த CVK சிவஞானம். சீன இலங்கை இடையே முக்கிய ஒப்பந்தங்கள், பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் அதிரடி கைதுகள், அச்சத்தில் ஊழல் அரசியல்வாதிகள். சித்தாராமையாவை பதவி விலக கோரி போராட்டம், உத்தரப்பிரதேச முதல்வர் பதவி விலகினாரா எனவும் கேள்வி. இத்துடன் IBC தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.